நம்ம இன்னைக்கு வந்திருக்கக்கூடிய இடம் பார்த்தீங்கன்னா 40 ஆடு 35 ஆடு வளர்த்துனா ஒரு ஆளுக்கு 1000 ரூபா, டெய்லி 1000 ரூபா, டெய்லி 1000 ரூபாயே இருக்கு. டெய்லி 1000 ரூபா வருடத்துக்கு கிட்டத்தட்ட ஒரு 3.5 லட்ச ரூபா வேலை வருமானம் இருக்கு. இதில் குட்டி எடுக்கலாம். ஒரு 40 குட்டி போடுறதுன்னா 2 ட்ரிப் போடு, வருஷத்துக்கு 2 ட்ரிப்பு. ஒரு ஜோடி வந்து 16 ரூபா 15 ரூபா விற்கி. இந்த குட்டி வந்து 14 ரூபா ஆகும். இதனுடைய ஜோடி 2 சேர்ந்து 14 ரூபா ஆகும். பாரு அந்த பெருசு இருக்கு 15 ரூபா ஆகும். அந்த மாதிரி வளர்த்தலாம். மங்களக்கரை புதூர் அப்படிங்கிற ஒரு கிராமத்தை நோக்கி தான் வந்திருக்கோங்க. இங்கே வந்து ஒரு ஐயா வந்து செம்பரி ஆடு வளர்க்கும் தொழிலை வந்து மேற்கொண்டுட்டு இருக்காரு. ஐயா கிட்ட சில வார்த்தைகள் கேட்கலாம். ஐயா வணக்கங்க. வணக்கம். நல்லா இருக்கீங்களா ஐயா? நல்லா தான் இருக்கிறேன். எத்தனை ஆடு வச்சுருக்கீங்க? 10 ஆடு இருக்குது. 10 ஆடு. 9 ஆடு ஒரு கிடாய். செம்பரி ஆடு தான் எல்லாம் வச்சுருக்கீங்க இல்லைங்களா? செம்பரி ஆடு தான் நம்மளது. ஏங்க ஐயா வெள்ளாடு வளர்க்காம செம்பரி ஆடு வளர்க்க? வெள்ளாடு வளர்த்தா நம்ம போக முடியாது கூட. ஓட முடியாது. ஓட முடியாது. இது எப்படிங்க? இது ஓடாது இல்லைங்களா? இது ஓடாது. அப்படியே ஒரே இடத்துல நம்ம கூட வர போகு. வெள்ளாடெல்லாம் அது பாட்டுக்கு வேலையாக போயிட்டுருக்கு. நம்ம போக முடியாது, நடக்க முடியாது. இப்போ இந்த செட்டில் உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா கட்டாந்தரை தான் இல்லைங்களா? கட்டாந்தரை தான். கட்டாந்தரையில் ஆடுகள் வந்துட்டு இதுக்குள்ளேயே சுற்றி. கட்டாந்தரையில் ஆடு இருக்கிறது நல்லதா இல்லை நம்ம சிமெண்ட் தரையில் இருக்கிறது நல்லதுங்களா? சிமெண்ட் தரையில் இருக்கிறது நல்லது. ஆனால் கட்டாந்தரையில் வந்து நல்லா பறித்து படுத்துக்கு. சிமெண்ட் தரையில் அப்படி படுக்க முடியாது. அந்த யூரியன் எல்லாம் அதுலேயே இருக்குது. அதுலேயே படுத்துக்கு நல்லா ஒட்டிகிட்டு இருக்கு. அவ்வளோதான். இதில் கீழே போயிருமில்லைங்க? மண்ணில் கீழே போயிடுறது. அதுக்கேற்ற மாதிரி தான் நீங்கள் அமைச்சிருக்கீங்க இல்லைங்களா? சிமெண்ட்டில் எப்படி கீழே போகுது? என்ன குடிச்சிட்டு இருக்குங்க ஆடு? தண்ணி, புண்ணாக்கு தண்ணி. புண்ணாக்கு தண்ணி குடிச்சிட்டு இருக்கு. புண்ணாக்கு நெல்லந்தோடு போட்டு வைக்கிறோம். ஆமாம் ஐயா, நீங்கள் உங்களுடைய வயது 75 அப்படிங்கிற மாதிரி நீங்கள் பதிவு பண்ணீங்க. எத்தனை ஆண்டுகளாக நீங்கள் ஆடு மாடு மேய்க்கும் தொழிலை பண்ணிட்டு? நான் வந்து ஒரு 13 வயசுலேருந்து ஆடு மாடு எல்லாம் வளர்த்திட்ருக்கேன் நான். சரிங்க. எல்லாம் வளர்த்தி ஒன்றும் பிரயோஜனம் இல்லைன்ட்டு இப்போ கடைசியில் வயசாகி போச்சு. எருது வச்சுருந்தேன், மாடு வண்டி எல்லாம் வச்சுருந்தேன். இப்போ கடைசியில் ஒன்றும் பண்ண முடியாமல் இதில் வந்து நிற்கிறோம். இந்த ஆட்டில் தான் வந்து நிற்கிறேன். எத்தனை மாடு வச்சுருந்தீங்க ஆரம்ப கட்டத்தில்? ஆரம்ப கட்டத்தில் 2 எருது வச்சுருந்தேன், 3 மாடு வச்சுருந்தேன், எருமை வச்சுருந்தேன். சரிங்க. எல்லாம் ஒன்றும் பிரயோஜனம். இப்போ எருமை இனம் வந்து அழிஞ்சிடுச்சு இல்லைங்களா? மேக்ஸிமம் பார்க்கவே முடியாது. பார்க்குறது பால் வேலை கம்மி. எருமை பால் வந்து 4 லிட்டர் 5 லிட்டர் தான் கறக்கு டெய்லி. 10 லிட்டர் கூட கறக்காது. ஆனால் அதில் வந்து நம்மளுக்கு கொடுக்குற சொசைட்டியில் பால் பத்தாது. அதுக்கு பருத்தி கொட்டை புண்ணாக்கு இன்றைக்கி விலை. பருத்தி கொட்டை வந்து ஒரு கிலோ 40 ரூபா ஆகுது. பொண்ணாக்கு வந்து ஒரு கிலோ 60 ரூபா 55 ரூபா ஆகுது. சரிங்க. ஒரு மூட்டை தவிடு 700 ரூபா ஆகுது. அதையெல்லாம் வச்சு நம்ம ஒன்றும் பண்ண சமாளிக்க முடியாது. ஜமாளிக்கல வச்சு அதெல்லாம் வாங்கி போட்டு நம்மளுக்கு பால் வந்து 70 ரூபா 80 ரூபா விற்றா தான் நம்மளுக்கு அது கட்டுப்படியாகும். இல்லைன்னா கட்டுப்படியாகும். மூலதனத்தை அப்போ தான் எடுக்க முடியும். மூலதனத்தை எடுக்கணும்னா 75 ரூபாய்க்கு மேலே பால் விற்றா நம்மளுக்கு லாபம் கிடைக்கும். ஒரு ஆள் மேய்க்கிறா பண்ணுறோம் அப்படின்னா அவனுக்கு கூலி கிடைக்கும். சரிங்க. இல்லைன்னா கூலி கிடைக்காது. ஐயா, நீங்கள் நாட்டு வெள்ளாடு நீங்கள் வளர்த்துருக்கீங்க அப்படி தானே? நாட்டு வெள்ளாடு வளர்த்துனா அந்த காலத்தில் மேவெல்லாம் இருந்தது தோட்டத்துக்குள்ள. அன்றைக்கி மேய்ச்சா இன்றைக்கெல்லாம் மேய்க்க முடியாது. அதான் நாட்டு வெள்ளாடு வளர்த்துருக்கீங்க. அதுக்கப்புறம் இப்போ இந்த செம்பரி ஆடு வளர்க்குறீங்க பார்த்தீங்களா? இது ரொம்ப ஈஸியாக இருக்குங்களா எப்படிங்க? இது ரொம்ப ஈஸி. எங்கேயும் ஓடாது, தோட்டத்தோட ஒரு நின்றுக்கு. அதனால் இது மேய்க்கலாம். ஐயோ, இப்போது ஆடு ஓட்டிகிட்டு போகிறவங்களாம் நான் நிறைய பேரை பார்த்துருக்கேங்க. எல்லாருமே சொல்லக்கூடிய ஒரு விஷயம், செம்பரி ஆடு வளர்க்குறது எங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்குது தம்பி அப்படிங்கிறத பதிவு. ஓடாது, எங்கேயும் ஓடாது. நம்ம கூடவே கூடவே போகும். ஆடு வந்து வேகமாக போகுது. நம்ம அது கூட போகணும். வேகமாக போனாலும் அது போய் நம்ம கட்டுப்படுத்த முடியாது. அதுக்கு தகுந்த மேவேலை இல்லை. இப்போ இல்லை. இப்போ மலையெல்லாம் இருக்குது. மலையிலெல்லாம் போனால் ஆடு மேய்க்கலாம். இந்த பக்கம் மலை இருக்குது. இப்போ மலையிலெல்லாம் ஆடு விடுறதில்ல, ஃபாரஸ்ட்காரரு. அதனால் நம்மக்கிட்ட இடம் இருக்குங்களா ஐயா மேய்க்கிறதுக்கு? இல்லை நீங்கள் இப்போ நம்ம தோட்டத்தில் நீங்கள் மேய்ச்சிக்கிறீங்க? ஓகே, தோட்டத்தில் மேய்க்கலாம். ஓகே. செம்பரி ஆடு பராமரிக்கிறது ரொம்ப எளிமையாக தான் இருக்குங்கிற மாதிரி நீங்கள் பதிவு. ரொம்ப ஈஸி தான். ஆனால் அந்த வருமானம் வந்து ஒரு 40 ஆடு இருந்தால் தான் நம்மளுக்கு கூலி கிடைக்கும். 40 ஆடு இருக்கும். 40 ஆடு இருந்தால் நம்மளுக்கு ஒரு ஆளுக்கு டெய்லி ஒரு 800 ரூபா 1000 ரூபா கிடைக்கும். இந்த 10 ஆட்டுலாம் 1000 ரூபா 800 ரூபா கிடைக்கும். சரி, இதை நீங்கள் பெருக்கிற மாதிரி என்ன நீங்கள் பண்ணுறீங்க? பெருக்கணும்னா நம்ம வயசு இல்லை அது மாதிரி பெருக்கிற கணக்கு. பாரு, இப்போ 6 குட்டி இருக்குது. இன்னும் 4 குட்டி அடுத்த மாதம் கொடுத்துருவேன். அப்புறம் பெருக்க முடியாதல்ல.
ஓ, அதனால் சொல்கிறீங்க. ஒருவேளை உங்களுக்கு நல்ல ஒரு ஆரோக்கியமாக ஒரு 40-30 வயதாக இருந்தால் நீங்கள் அதை வளர்த்தலாம். 40 வயசு இருந்தால் அது மாதிரி 40 ஆடு 35 ஆடு வளர்த்துனா ஒரு ஆளுக்கு 1000 ரூபா, டெய்லி 1000 ரூபா. டெய்லி 1000 ரூபாயே இருக்குது. டெய்லி 1000 ரூபா. வருடத்துக்கு கிட்டத்தட்ட ஒரு 3.5 லட்ச ரூபா வேலை வருமானம் இருக்குது. குட்டி எடுக்கலாம். ஒரு 40 குட்டி போடுறதுன்னா 2 ட்ரிப் போடு, வருஷத்துக்கு 2 ட்ரிப்பு. ஒரு ஜோடி வந்து 16 ரூபா 15 ரூபா விற்கி. இந்த குட்டி வந்து 14 ரூபா ஆகும். இதனுடைய ஜோடி 2 சேர்ந்து 14 ரூபா ஆகும். அந்த பெருசு இருக்கு 15 ரூபா ஆகும். அந்த மாதிரி வளர்த்தலாம். வெள்ளாடு தானங்க ஐயா விலை அதிகமாக இருக்குது. செம்பரி ஆடோட விலையும் அதே ரேட்டுக்கு வந்துருச்சு. செம்பரி ஆடுடைய விலை வெள்ளாட்டுக்கு விட கொஞ்சம் அதிகமாக இருக்கு. செம்பரி ஆடுடைய பிடித்தம் வந்து வெள்ளாட்டுக்கு இருக்காது. ஓ, இது வந்து 10 கிலோ வருதுன்னா அது வந்து 8 கிலோ தான் வரும். அவ்வளோதான் வரும். ஆமாம், இது இந்த சைஸில் வந்து 8 கிலோ தான் வருது. இது 10 கிலோ வருதுன்னா அது 8 கிலோ வரும். கறி வந்து எப்படி டேஸ்ட் வந்து எது நல்லா இருக்குங்க? டேஸ்ட் இதுதான் நல்லாயிருக்கும், செம்பரி ஆடு தான். ஆனால் எனக்கு வந்து என்னென்னா, நான் இது வரைக்கும் செம்பரி ஆடு சாப்பிட்டது இல்லைங்கய்யா. வெள்ளாடு தான் சாப்பிட்ருக்கேன். சாப்பிட வெள்ளாட்டு கறிங்கிறது மட்டும் எல்லா பகுதியிலையும் கிடைக்குது. எல்லாருமே எனக்கு வெள்ளாடு தான் வேணுங்கிறாங்க. செம்பரி ஆட்டு கறி எங்கே தான் கிடைக்கும்? செம்பரி ஆட்டு கறி வந்து ஒன்று நோய் நொடி இல்லாதவங்க எல்லாம் சாப்பிட்லாம். இந்த குத்தல் இருக்குது உடம்புல, வயிற்று வலி, இந்த ஆளும்பாலெல்லாம், கை கால் வலியெல்லாம் அதெல்லாம் மேய்க்கும் சாப்பிட முடியாது. ஆடு சாப்பிட்டா அவங்களுக்கு உடம்பு சரி ஒத்துக்காது. ஆட்டுக்கறி, வெள்ளாட்டுக்கறி எல்லாத்துக்கும் ஒத்துக்கு. ஐயா, நீங்கள் எந்த கறி உங்களுக்கு ரொம்ப பிடிக்குங்க? நம்ம இந்த ஆட்டுக்கறி செம்பரி ஆடு தான் நீங்கள் சாப்பிடுவோம். ஏன்னா நாங்கள் வளர்த்துற மேலே அதையே விட்டு போட்டால் நாங்கள் அந்த ஆட்டுக்கறிக்கு போவோமா. அதனால தான் உங்ககிட்ட வந்தோம். ஏன்னா உங்களுக்கு வந்து வயசாயிருச்சுங்கிறனால நிறைய அனுபவங்கள் இருக்குது இல்லைங்களா? இல்லை, அனுபவம் ஒன்றும் இல்லை. ஐயா பேருங்க? ஐயா பேர் கந்தசாமி. ஐயா வயசுங்க? 75 வயசு ஆயிடுச்சுங்களா ஐயா? ரொம்ப ரொம்ப நாளாக உங்களை பார்த்துக்கிட்டே இருந்தேன். எப்படிங்க இந்த செட்டு எப்படி போட்டீங்க? என்ன இல்லைங்கய்யா, சாதாரணமாக நினைக்காதீங்க, சூப்பராக போட்டிருக்கீங்க. அதாவது இது என்ன சொல்கிறது, ஒரு கேட்டோட இது பண்ணி அருமையாக நீங்கள் போட்டிருக்கீங்க. சாதாரண விஷயம் கிடையாது. மாடு வச்சுட்டு இருந்தாங்க. அப்புறம் மாடெல்லாம் போச்சு, இப்போ ஆடு வந்துச்சு. அப்புறம் மாடு இல்லாதனால இப்போ ஆட்டு வெளியே கட்டிட்டு மழைனா உள்ளே போட்டுருவீங்களா? எப்படி உள்ள போயிடும், அதே போயிடும். மழை வந்து உள்ள போயிடும். அதுக்கு ஏற மாதிரி நீ செட் பண்ணியிருக்கீங்க. கதவு இருக்குது, மழை வந்து உள்ள போயிடும், இல்லைன்னா வெளியே வந்துடும். ரொம்ப யோசிச்சு பண்ணியிருக்கீங்க இல்லைங்களா? நனையாமல் இருக்கணும்ல. ஆமாம் ஆமாம், நனையாமல் இருக்கிறதுக்காக தான் இந்த மாதிரி ஒரு சூப்பராக ஒரு பிளான் பண்ணி போட்டிருக்கீங்க இல்லைங்களா? சரிங்க, அந்த செட் அமைக்கிறதுக்கு எவ்வளோ செலவுகள் நீங்கள் மேற்கொண்டீங்க? 10,000 ரூபா ஆகும். 10,000 ரூபா ஆயிருக்கு இல்லைங்களா? சரிங்க, உங்களை ஒரு பிஸி ஷெட்யூலில் ஆடு ஓட்டிகிட்டு வரும்போது எங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்து இன்டர்வியூ கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றிங்க. ரொம்ப சந்தோஷம். ஓகே ஐயா, வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 75 வயதுலேயும் உழைச்சிட்ருக்காருங்க. கிட்டத்தட்ட ஒரு செம்பரி ஆடுகள் வந்து 10 ஆடுகள் ப்ளஸ் குட்டிகளும் வச்சு அவர் வந்து சின்னதாக ஒரு செட்டு மாதிரி போட்டு சூப்பராக பண்ணிகிட்டு இருக்காருங்க. ஸோ 75 வயதில் ஐயாவே உழைக்கும் போது நம்ம ஏன் உழைக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் இந்த காணொலியை பதிவு பண்ணியிருக்கேன். தொடர்ந்து நம்ம சிவாருன் டிவியை பார்க்கணுன்னு விருப்பப்பட்டிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. சிவாருன் டிவி இன்ஸ்டா பேஜ் தொடர்ந்து பாருங்கள். டில் தன் பை ஃப்ரம் உங்கள் சிவா. நன்றி, வணக்கம்.